இல்ல இந்த மாதிரியான ஆர்எஸ்எஸ் அதிகாரிகளை வச்சுட்டு அவர் ஆட்சியை நடத்த போறாரா, இல்லைன்னா இடதுசாரிகளை வச்சுட்டு ஆட்சியை தொடர போறாரா? 2ல 1 அவர் தான் முடிவு பண்ணணும். இதுக்கு முதலமைச்சர் விஜய் வாய் திறந்து பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சவால் விடுற தோணியில, சவால் கிடையாது கட்டளை இடுறாரு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் சண்முகம். நான் என்ன சொல்றேன் அவருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா நீங்க அவ்வளோக்குள்ளலாம் ஒன்றும் கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்க ரோஸ்த்தை விட்டுட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி தொடர்றதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். கிளம்புங்க, காத்து வரட்டும், பார்த்துக்கலாம். நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். முதலமைச்சர் விஜய் ஆட்சி அமைஞ்ச நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே எதுக்கு எடுத்தாலும் கண்டனம், மறுப்பு, அப்படி இப்படின்னு ஒரே இழுத்து இழுத்து பிடிச்சி காட்டிக்கிட்டு எங்களோட சப்போர்ட்டாக நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, எங்களோட சப்போர்ட் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்குன்னு எதுக்கு நீங்களாம் தேவையே இல்லை. அவர் சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்தாருன்னா இங்கே தலைகளாக மாறும் எல்லாமே, புரிஞ்சுக்கிடுங்க. இல்லை நான் கேட்குறேன் உங்ககிட்ட, இதுக்கு முன்னாடி நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்தீங்கல்ல, திமுக கூட்டணி சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருந்தீங்களா அவங்க ஆட்சி அமையும் போதெல்லாம்? ஸோ அப்போல்லாம் இதே மாதிரி தான் திமுக கிட்ட ஒரே கண்டனம் தெரிவித்து அவங்க எடுக்கிற முடிவுகள்லாம் தலையிட்டு கருத்து சொல்லிட்டு இருந்தீங்களா? அது என்ன தமிழை வச்சுக்கலாம் ஆட்சி அமைஞ்ச நாள்ல இருந்து அவங்க எடுக்கக்கூடிய எல்லா முடிவும் உங்களுடைய கருத்தை நுழைச்சிக்கிட்டே இருக்கீங்க.